என ஈண்டெடுத்த தாய் தந்தையினை வணங்கி இந்த வாஸ்துக்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது குருநாதரை வணங்கி இங்கே வந்திருக்கும் ஜோதிட பிரம்மாக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிணியின்மை செல்வம் விளையின்பம் ஏமம் அணியந்தம் நாட்டி வைந்து அப்படின்னு வள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு நாடு எப்படி இருக்கணும், அந்த நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் சொல்லிட்டு போயிருக்கார். இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னா, நோயின்மை, செல்வம், விளைச்சல், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, இந்த 5 விதமான குணங்களும் ஒரு நாட்டில் ஒரு மக்களுக்கு இருந்ததுன்னா அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார். இந்த 5 குணங்களிலும் முதன்மையானது என்னன்னா பிணியின்மை, நோயில்லாத வாழ்க்கை. உங்ககிட்ட 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கலாம், ஆனா நோய் இருந்தால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, ஒரு மனிதன் என்பதை விட ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோயின்றி வாழணும் என்று இருக்கணும் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய வீடு அற்புதமாக பிராணசக்தி நிறைந்ததாக இருக்கணும். ஒரு மனிதன் நோய் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்கப்பட்டது. என்தான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னாங்க. ஏன் மற்ற உறுப்புகள் பிரதானம் இல்லையா? ஏன் சிரசை பிரதானமா சொன்னாங்க? ஏன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளும் செயல்படணும்னா அதற்கு சிரசில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரபிகள் முக்கியமானது. இந்த சுரபிகள் சரியா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு மூளை ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மூளை ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த மூளைக்கு பிராணசக்தி தேவைப்படுது. இந்த பிராணசக்தி அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியிலிருந்து தான் கிடைக்குது நமக்கு. இந்த வடகிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய சூரிய சக்தி, வடக்கிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி, காலையில் 6 மணிக்கு வீசக்கூடிய ஆக்சிஜன், இது மூன்றும் சேர்ந்து அந்த வீட்டினுடைய பிராணசக்தியை உருவாக்குது. இந்த பிராணசக்தி காலையில் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தான் கிடைக்கும், உச்சி வெயில் தான் கிடைக்காது. இந்த பிராணசக்தியை எந்த வீட்டிற்கு வருவது போல் கட்டமைப்பை கட்டியிருக்காங்களோ அந்த வீட்டில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனாலதான் ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிறது போல ஒரு வீட்டிற்கு தலைப்பகுதி வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிராணசக்தி அதிகமா கிடைக்கிறதுனாலதான் அந்த பகுதியை இறைவன் வரக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு குடும்பத்துல வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு போச்சு அப்படின்னா, பாதிப்புன்னா என்னன்னா வடகிழக்குல சூரிய வெளிச்சமே வராம அடைச்சி கட்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தலை சார்ந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த பிராணசக்தியை நம்ம சுவாசிக்கிறோம் அல்லவா, இந்த சுவாசிக்கும் பொழுது முதல்ல இந்த மூளை 20% ஆக்சிஜனை எடுத்துக்குது. அந்த 20% ஆக்சிஜன் தான் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்துது. எந்த வீட்டுல சூரிய வெளிச்சம் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஆட்டிசம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த தலைப்பகுதியில தான் நான் ஏற்கனவே சொன்னது போல சில சுரபிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த சுரபிகள் என்ன, பிட்யூட்டரி, பிணியல், தைராய்டு, இந்த 3 சுரபிகளும் நமது தலைப்பகுதியில தான் இருக்குது. இந்த 3 சுரபிகளும் சரியாக இயங்கினால் மட்டும்தான் மனிதன் நல்லா தூங்க முடியும். இதுல பிணியல் நல்லா சுரந்தா மட்டும்தான், சரிசமமா சுரந்தால் மட்டும்தான் சரியான நேரத்திற்கு அவருக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. இந்த பிட்யூட்டரி சுரபி சரியாக வேலை செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடம்பினுடைய வளர்ச்சி விகிதம் சரியாக இருக்கும். நீ ஆண் தன்மையா இருக்கணுமா, பெண் தன்மையா இருக்கணுமா, சிரிக்கணுமா, அழுகணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, காதல் வழிபடணுமா அப்படிங்கிற அனைத்து விதமான விஷயங்களையும் தெரிவுபடுத்துவது எதுனா பிட்யூட்டரி சுரபி. இந்த சுரபிகளாம் நல்லா இருக்கணும்னா மூளை இயங்கணும், பிராணசக்தி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இந்த வடகிழக்கு பகுதியில் சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னா அந்த வீட்டில் தலை சார்ந்த பாதிப்பு இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா இயங்காது. இந்த ஹார்மோன் சரியா இயங்கினா பிரச்சனை வந்துடும். அப்ப ஒரு வீட்டுக்கு போகும் பொழுதே சொல்லிடலாம், வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட அந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. தலை சார்ந்த பாதிப்பு யாருக்கு இருக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க யார் இருக்காங்க, குழந்தை பிறப்பு இந்த சுரப்பிக்கு சரியா இருந்தா குழந்தை பிறப்பும் சரியா இருக்காது. ஆண்களுடைய விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமா இருக்கணும்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா அவங்களுடைய குழந்தை பிறப்பு இருக்கும். இந்த வடகிழக்கு பகுதியை அடைச்சிருந்தா அந்த குடும்பத்துல புத்திர தோஷம் இருக்கும். அதே போல இந்த சூரிய வெளிச்சம் என்பது ஆண்டு முழுதும் வீட்டிற்கு வருவது போல கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதுதான் வாஸ்து. ஏன்னா சூரியன் வந்து நிலையான ஒரே இடத்துல இருந்து யாரும் உதிக்கிறதே கிடையாது. தை மாசம் தென்கிழக்கு உதிப்பாரு, சித்திரை மாசம் கிழக்கு மத்திய பாகத்தில் உதிப்பாரு, ஆடி மாதத்துல வடகிழக்கு உதிப்பாரு. அதான் உத்தராயணம் தட்சாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த வருடம் முழுதும் சூரிய வெளிச்சம் வரும்பொழுது அந்த வெளிச்சம் வீட்டிற்கு வருவது போல கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த வெளிச்சம் வரக்கூடிய பகுதிகளில் நீங்க தடை ஏற்படுத்தாமல் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த இடங்கள்ல ஜன்னல்கள் இருக்கணும். அப்ப முக்கியமா வடகிழக்கு, கிழக்கு மத்திய பாகம், தென்கிழக்கு பகுதி இந்த பகுதிகளில் ஜன்னல் இருக்கணும். ஜன்னல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் ஆரோக்கியம் இருக்கும். காலையில 2.5 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரம் தாங்க அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி வீட்டில் உள்ள ஒரு நாள் முழுதும் அந்த எனர்ஜி வேலை செய்யும். இந்த எனர்ஜியை தக்க வைப்பதற்காக தான் தென்மேற்கு அறையை அரைச்சி வச்சிருங்கன்னு சொன்னாங்க. வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு கட்டிட்டோம், செப்டி டேங்க் இருக்கு, டாய்லெட் இருக்கு. உச்சபட்ச நோயான மூளை கேன்சர், பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் இது சார்ந்த பாதிப்பு அந்த வீட்டில் வரும் வடகிழக்குல இருந்தா. அதே போல இந்த வடகிழக்குல வெட்டு போட்டிக்க போட்டிருப்பாங்க. சதுரம் செவ்வகம் இல்லாம வெட்டு போட்டிக்க போட்டிருப்பாங்க. அந்த போட்டியை போட்டிருந்தாங்கன்னா அந்த வீட்டினுடைய வாரிசு திருமணமானார்னா மாமியாரோட செட்டில் ஆயிடுவார். பெரும்பாலும் கொங்கு பெட்ல அந்த மாதிரி இருக்கு. திருமணமும் தாமதமாவதற்கும் அது ஒரு காரணம். வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிடுவார். அதே போல தீய பழக்கங்களுக்கு ஆட்கொள்வதும் வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் தான். இந்த பாதிப்புன்னு சொல்றல அது எல்லாமே என்னன்னா படிக்கட்டு, செப்டி டேங்க், டாய்லெட் இதெல்லாம் எடுத்துக்கங்க. அதே போல திருநங்கைகள் உருவாக்குறாங்க ஒரு சில வீடுகள்ல. அந்த திருநங்கையுடைய இது உருவாகிறதும் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள்ல தான் ஆகுது. ஒரு வீட்டினுடைய தலைமகன் ஊதாரியா சுத்துறாரு, வீட்டுக்கு பொறுப்பே இல்ல, வருமானமே அவர்கிட்ட வரல அப்படின்னாலும் வடகிழக்கு தான் பாதிக்கப்பட்டது. அதனால ஒட்டுமொத்த ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பமே சீரழிந்து விடும் என்பதற்கு இது ஒரு காரணம். ஒரு வீட்டுக்கு போறவன இந்த வீட்டுல ஆணுக்கு பிரச்சனையா பெண்ணுக்கு பிரச்சனையா கண்டுபிடிக்கணும்னா வடகிழக்கு பாதிக்கப்படுது ஆணுக்கு தான் பிரச்சனை அனைத்தரமா சொல்லிட்டு வந்துடலாம். நீங்க ஒரு புத்திரதோஷம் உள்ள ஒரு குடும்பம் வீட்டுல வந்து குழந்தை பிறப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், வடகிழக்க படிக்கிட்டு இருக்குது. அங்க போனா அவரு அந்த வீட்டுடைய ஆண் என்ன சொல்லுவாருன்னா என் ஒய்ஃபுக்கு தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் அங்க பிரச்சனை, அங்க பிரச்சனையா ஆணுக்கு தான் பிரச்சனை. ஆணுக்கு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்க தெளிவா சொல்லிட்டு வந்துடலாம். உங்க நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, குழந்தை பிறப்பு வந்துடும், அப்படி குழந்தை பிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப இதற்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு பகுதியை அக்னி பகுதியாக நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் அக்னி பகுதியாக சொன்னாங்க? வேற காரணங்கள்லாம் சொல்லாம அக்னி பகுதி ஏன் இதை மட்டும் அக்னி பகுதியா சொன்னாங்க? அதுக்கு என்ன காரணம்னா சூரிய வெளிச்சம் காலையில சூரிய உதயம் உதிச்சு மாலையில மேற்கு மறையிற வரைக்கும் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீள்வட்ட பாதையில் இருக்கும். இப்படி மேல ஏறி நீள்வட்ட பாதையில் இருக்கும். அவருடைய வெப்ப தாக்குதல் வந்து 8 திசைகள்ல 3 திசைகள்ல அதிகமா வருமா, பதிவாகுமா.
அப்படி பதிவாகக்கூடிய 3 திசைகள் எது அப்படின்னா தென்மேற்கு பகுதி, தெற்கு மத்திய பகுதி, தென்கிழக்கு பகுதி. இந்த 3 பகுதிகளை தான் அவருடைய வெப்ப தாக்குதல் அதிகமா இருக்குமா. இதுல தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப தாக்குதல் எப்படி சமாளிக்கிறதுனா, நமக்கு தான் தென்மேற்கு பருவமழை இருக்குல்ல, இந்த தென்மேற்கு பருவமழை வரும்போது அந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கட்டுப்படுத்தி விடும். தெற்கு மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய வெப்ப தாக்குதலை வடக்கிலிருந்து வரக்கூடிய வாடை காற்று அதை சமன்படுத்தும். ஆனா எந்த ஒரு சீதோஷண நிலையாலையும் வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து 9 மாதங்கள் வெப்பநிலையிலேயே இருக்கக்கூடிய பகுதி எதுனா அது தென்கிழக்கு பகுதி தான். அதனாலதான் அதை அக்னி பகுதின்னு சொல்றாங்க. அதனாலதான் அக்னி சார்ந்த விஷயங்கள் அங்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு பாருங்க. ஒரு அட்லஸ் மேப் எடுத்துக்கங்க, உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தென்னிந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பாருங்க. பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, தென்கிழக்கு கோடியில் இருக்கிறது ஆஸ்திரேலியா. இந்த உலகங்களிலேயே அதிகமான எரிமலை இருக்கக்கூடிய, வெப்பங்கள் அதிகமாக கட்டக்கூடிய ஒரு பகுதி எதுன்னா அது பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா தான். அது எங்க இருக்குது? நம்ம நாட்டிற்கு தென்கிழக்கில் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? தென்கிழக்கு பகுதி வெப்ப தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க ஆஸ்திரேலியா தென்கிழக்கு காரணம் இருக்குதுங்க. ஆஸ்திரேலியாவில் 50% மேற்பட்ட நிலப்பரப்பு பாலைவனம் தான். அப்ப நம்ம முன்னோர்கள் பாருங்க எவ்வளவு அற்புதமா இந்த திசை இதுக்கு தான், இந்த திசை இதுக்கு தான் எவ்வளவு அறிவுபூர்வமாக நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. தென்கிழக்கு பகுதி அக்னி பகுதின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அறிவியல் பூர்வமாக நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காருங்க நம்முடைய முன்னோர்கள். வீட்டுல இந்த பாக்டீரியாஸ் வரத்துக்கு 2 இடம் அதிகமா வருங்க. ஒண்ணு கழிவறை, அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சமையல் அறை. ஏன்னா ஈரம் அதிகம் எங்க இருக்குதோ அங்க பாக்டீரியா வந்துடும். பாக்டீரியா அதிகமாச்சுன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும். சரிங்களா? அப்ப நம்ம உணவு உள்ளக்கூடிய பகுதி தான் சமையல் அறை தானே, அது தென்கிழக்கு பகுதி. அந்த தென்கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் பாக்டீரியாவால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அங்கிருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சம், ஏன்னா தென்கிழக்குல தை மாசம் உதிக்கும், உள்ள வரும், சன்லைட் வரும், ரேஸ் வரும். அந்த சன்லைட் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே அழிச்சிடும். உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி என்னன்னா அது சூரியன் தான். சூரியன் தான் நம் நாட்டினுடைய முதல் மருத்துவர். இந்த உலகத்திற்கே முதல் மருத்துவர் சூரியன் தான். சூரியனிலிருந்து கிடைக்கிற சக்திகள் அவ்வளவு சாதாரணம் இல்லைங்க. அதுல இருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் மட்டும் ஒரு மெட்டலையே துளைச்சிட்டு போகுமா சூரியன் வரக்கூடிய காமா கதிர்கள். அதனாலதான் கோபுரத்துக்கு மேல கலசத்தை வச்சு அந்த சன்லைட் உள்ள இறங்கி கீழே கொண்டாடுறாங்க. எதுவுமே சாதாரணமா பொத்தாமதுவா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டே போகல. அப்படி இருக்கும் பொழுது அந்த சன்லைட் தென்கிழக்கு பகுதியில் சமையல் அறையில் இருக்கிற இடத்துல வரும்பொழுது பாக்டீரியாஸ் அழிச்சிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணவுகள் கெடாம இருக்கும். இப்பதான் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற பதார்த்தங்களே தவறுதான், அதுவே உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க மருத்துவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த காலத்திலேயே தென்கிழக்கில் வச்சிரு, அது உணவு கெட்டு போகாது அப்படின்னு நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் தென்கிழக்கில் கிச்சனை வையுங்க அப்படின்னு சொன்னாங்க. தென்கிழக்கு பகுதியில் கிச்சனே இருக்குதுங்க, பக்கத்துல ஒரு டாய்லெட் கட்டிட்டோங்க, ஒட்டியே தென்கிழக்கு கார்னர்ல கட்டிட்டோம் அப்படின்னா அது தவறுங்க. ஏன்னா தென்கிழக்கு கார்னர்ல செவுத்தை ஒட்டி கட்டிட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய விஷவாயுக்கள் சொல்லுவாங்க. இப்ப நிறைய இடத்துல பாப்பீங்க 4 பேர் ஒரு டேங்கை சுத்தம் பண்ணும்போது விஷவாய்க்கு தாக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதெல்லாம் என்ன, மூடி வைக்கப்பட்ட ஒரு இடத்துல உள்ள இறங்கிட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய விஷ காய்ச்சல் சைனட்டுக்கு சமமானது. இதுதான் நம்ம காத்துல பரவிட்டு இருக்குது செப்டிக் டேங்க் டாய்லெட்ல எல்லாம். அப்ப தென்கிழக்குல கிச்சன் வச்சு பக்கத்திலேயே ஒட்டியே ஒரு டாய்லெட் போட்டோம்னா அங்கிருந்து விஷவாயுக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சூரிய வெளியை விட விஷவாயுக்கள் அதிகமாக வரும்போது அந்த வீட்டினுடைய பதார்த்தங்கள்ல பாக்டீரியாஸ் அதிகமாகி அது சாப்பிடும் போது ஜீரண சக்தி சரியா இல்லாம கணையம் பாதிக்கப்பட்டு சக்கரை நோய் வரும். அதனாலதான் தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட சக்கரை நோய் இருக்கும் அந்த வீட்டுல.
அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சில பேர் கிண்டலா சொன்னாங்க, எல்லாத்துக்குமே சக்கரை நோய் வருது, தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாத்துக்கும் வருது அப்படின்னு சொன்னாங்க. எந்த வீட்டுல சக்கரை நோய் வந்து அது குணப்படுத்தவே முடியல, கண்ட்ரோலே ஆகல அப்படின்னா அந்த வீட்டுல தென்கிழக்குல கார்னர்ல செப்டிக் டேங்க் செவுத்த ஒட்டி கழிவறையும் இருக்குங்க. இதற்கு அடுத்ததாக இந்த வயிற்று ரோகங்கள், ஏன்னா சாப்பாட்டு உணவுகள் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போகும்பொழுது அந்த உணவு வந்து சரியா ஜீரணிக்காமல் புண்ணாகிறதா இருக்குதுல்ல, இந்த வயிறு சார்ந்த ரோகங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால். தென்கிழக்குல ஒரு போர்வெல் போட்டிருக்காருங்க, அந்த வீட்டுல லாப்ராஸ்கோபி வயிற்றுல பண்ணிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க லாப்ராஸ்கோபி வயிற்றுல பண்ணிருப்பாங்க. ஒரு வீட்டுல தென்கிழக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, வடகிழக்கு நல்லா இருக்குதுங்க, தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா குழந்தை பிறப்பு தள்ளி போகுது அப்படின்னா அந்த வீட்டிற்கு பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குதுங்க. ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படிங்கறத இதை வச்சு உறுதிப்படுத்தலாம். ஏன்னா ஒரு பெண்ணுடைய வயிற்று பகுதி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த கரு தங்கும். அதனால தென்கிழக்கு பகுதி பெண்ணுக்குரிய பகுதி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிவியல் பூர்வமாக நமக்கு தேவைப்படுவது போல கொடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு போடுவாங்க. என்னன்னா, கிழக்கு வாசலை வச்சுட்டு தென்கிழக்குல வெளியே படிக்கட்டு போட்டு எலிவேஷனுக்காக அந்த படிக்கட்டை மூடி வச்சிருவாங்க. எல்லாத்து வீட்டையும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தப்பு. இந்த படிக்கட்டு தாங்க ஒரு பிரச்சனை பெருசு பண்ணும். அது ஏன்னா அதுதான் தப்பு பண்ணுவாங்க, அங்கதான் தப்பே நடக்கும். இந்த படிக்கட்டு வெளியே போடும்போது தென்கிழக்கு கார்னர்ல வெளியே போடும்பொழுது மூடி போட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் தவறுதான். அந்த வீட்டில் தீ சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும், திருட்டு பயம் ஏற்படும், திருட்டு விஷயங்கள் நடக்கும், கேஸ் நடக்கும், வழக்கு விசாரணை வந்துடும், அந்த வீட்டினுடைய பெண்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதற்கு அடுத்தபடியாக தென்மேற்கு மூலை. இந்த தென்மேற்கு மூலை அடைச்சி இருக்கணும், கனமா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், உயரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய நாட்டினுடைய பருவக்காற்று ரெண்டு, ஒன்னு தென்மேற்கு பருவக்காற்று, ஒன்னு வடகிழக்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கிலிருந்து ஒரு காற்று வரும். இது எப்ப வரும் அப்படின்னா கோடை காலம் முடிந்தவுடன் வரும். அதுக்கு முன்னாடி கோடை காலம் இருக்கும். கோடைக்காலம் ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் அது ஒரு 4 மாசம், ஒரு 7 மாசம். இந்த 7 மாதங்களும் தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று உடலுக்கு ஆகாது, ஊதக்காத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஊதக்காத்து வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே உடல்நிலை பாதிக்க ஏற்படும். அதனாலதான் தென்மேற்கு பகுதியை அரைச்சி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காற்றுல அதிகமான தூசுகள் இருக்குமா. நீங்க கோடை காலத்துல சம்மர் டயத்துல நீங்க வந்து ஒரு மேற்கு பக்கமாவோ தெற்கு பக்கமாவோ டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்க வச்சுங்களேன், உடல் ஒரு மாதிரி அழுத்தி போட்ட மாதிரி இருக்கும், ஒரு டயர்ட் ஆயிடும், சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னா கோடை காலத்தில் தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நமக்கு ஆகாது அப்படிங்கிறதுனாலதான் தென்மேற்கு பகுதி அரைச்சி வச்சுக்க சொன்னாங்க. தென்மேற்கு பகுதியில் வாசனை வச்சுட்டு என்ன ஆகும், எல்லா காத்தும் உள்ள வரும், வீட்டுல ஆரோக்கியம் இருக்காது. அதனாலதான் அதை வந்து அரக்கன் அந்த பகுதி வந்து நைருதி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயப்படுத்தி அந்த அரைச்சி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு அடுத்தபடியாக இந்த வடமேற்கு பகுதியை ஏன் வந்து வாயு பகுதி அப்படின்னு சொன்னாங்க? ஏன் வாயு மூலை காற்று? ஏன் வடகிழக்குல காற்று வராதா? வடகிழக்கு பருவமழை வருது இல்ல அப்படின்னு நான் முன்பே சொன்னது போல தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, அதாவது தென்கிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, 2 பருவக்காற்று இருக்கு. இதுல தென்மேற்கு இருக்கக்கூடிய பருவக்காற்று வடமேற்கு வரைக்கும் போகும்.
அதே போல வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய பருவ காற்றும் வடமேற்கு வரைக்கும் போகும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இது சூடான காற்று, அது குளிரான காற்று. வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது குளிரான காற்று. அப்ப ஒரு குளிர்ச்சியும் ஒரு வெப்பமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வாயு மண்டலமாக உருவாகக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா அது வாயு பகுதி. அதனாலதான் அந்த பகுதியை வாயு பகுதி, வாயு மூலை அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த பகுதியில் செப்டிக் டேங்க் வையி, எவ்வளவு பெரிய விஷவாயு வந்தாலும் அது சிதறடிச்சிரும் அந்த காற்று மண்டலம் அப்படின்னு சொல்லி தென்மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதியில வைக்க சொன்னாங்க. பல வருடங்களாக, ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக, முன்னாடி கூட எடுத்துக்கங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திசையை 5ஆக பிரித்து கிழக்கு மத்திய பாகம், வடக்கு மத்திய பாகத்துல செப்டிக் டேங்க் போட்டு வச்சிருந்தாங்க. இதுதான் காலங்காலமாக பின்பற்று வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த செப்டிக் டேங்க் வைக்கிறதே ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே சாஸ்திரங்கள் எல்லாம் செப்டிக் டேங்க் எப்படி இருந்ததெல்லாம் எந்த ஒரு இது இல்ல, எங்க வைக்கிறதுன்னு இல்ல. நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாஸ்து மேதைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது 5ஆ பிரிச்சு இந்த இடத்துல வச்சிடலாம், இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு சிலர் மட்டும் வடமேற்கு கார்னர்ல வச்சிருந்தாங்க. இதுல கிழக்கு மத்திய பாகத்திலும் வடக்கு மத்திய பாகத்திலும் வைத்த வீடுகள்ல இப்ப ரீவொர்க் நிறைய போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த இடத்துல வச்சதுனால பாதிப்பு, நோய் பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்த வடக்கு மத்திய பாகத்தில் வைத்தால் வீட்டினுடைய முதல் வாரிசு பாதிக்கப்படுகிறார். காது சார்ந்த ரோகங்கள், நரம்பு சார்ந்த பாதிப்புகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே போல கிழக்கு மத்திய பாகத்தில் நீங்க செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய 2வது வாரிசு பாதிக்கப்படுவார். ஒரு சில குடும்பத்தில் 2வது வாரிசு இருக்காது, முதல் வாரிசு மட்டும் தான் இருக்கும். இப்படி தொடர்ந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத பார்த்துட்டு, ஆனா வடமேற்குல செப்டிக் டேங்க் வச்ச வீடுகளை மட்டும் பெரிய அளவு பாதிப்பு இல்ல, பாதிப்பு இருக்குதுன்ற பெரிய அளவுல இல்ல. அப்ப வடமேற்கில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் வைப்பதற்கான சரியான இடம். எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திசையை கண்டுபிடிக்கிறது. நீங்க சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் கிழக்கு திசை நம்ம நினைச்சிட்டு வீடு கட்டோம்னா நாம தான் மாட்டிக்குவோம். ஏன்னா சூரியன் தான் ஒரு இடத்துல இருந்து உதிக்கிறது இல்லையே, தென்கிழக்கு கிழக்கு வடகிழக்கு உதிச்சிட்டு இருக்காருல்ல. அப்ப வடக்கு திசையை மையப்படுத்தி தான் நாம திசையை கணக்கிடணும். அந்த வடக்கு திசையை கணக்கிடும் பொழுது அதுக்கான திசை மாறி வேணும், மேக்னெட் காம்பஸ். அந்த மேக்னெட் காம்பஸை வச்சுதான் நம்ம திசை சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த திசை வடக்கு ஒரு 20 டிகிரி லெப்டாவோ ரைட் 20 டிகிரியா திரும்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த மனை திசை முடிவு மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திசை முடிவு முனைக்கு ஏற்றது போலதான் நம்ம கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா வாஸ்துல 8 திசைக்கும் 8 விதமான கட்டமைப்புகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் திசை முடிவு ஆயிடுச்சுன்னா அப்படி செய்த தவறுகள் தான் கடந்த 30 வருட காலங்கள் நிறைய வீட்டுல இருக்கு. திசையை சரியா பார்க்காம பண்ணி கொடுத்துட்டு போனதுதான். எனவே ஒரு வீட்டினுடைய வாஸ்து என்பது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு சொல்வது. ஒரு வீடு நன்றாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆரோக்கியமாக இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியாக இருந்தால் செல்வம் பெருகும். செல்வமாக இருந்தால் அந்த வீடு முன்னேற்ற பாதையில் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அரிது அரிது மாநில பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு இந்தி பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது தமிழ்நாட்டில் பிறப்பது அரிது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டபுள் 9-426-04811 99-426-048-11. நன்றி. வாஸ்து எஸ் செல்வா.
சங்ககிரி. நிறைய கட்டுரைகள் வந்து வாஸ்து Facebookல எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வாஸ்து பத்தின அறிவியல் சார்ந்த காரணங்கள் தேவைன்னா அந்த Facebookல போய் வாஸ்து எஸ் செல்வான் அடிச்சீங்கன்னா வரும். யூடியூப்லயும் வாஸ்து செல்வான் அடிச்சா வந்துடும். அதுல நிறைய தகவல் தெரிவிச்சிருக்கேன். நன்றி.